உத்தரப்பிரதேசத்தில் ஆட்கொல்லி ஓநாய்கள் கடித்து மேலும் ஒரு குழந்தை உயிரிழந்திருப்பது கிராம மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பரேஷ் மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் நள்ளிரவு ஓநாய்கள் ஊருக்குள் புகுந்து மனிதர்களை கொன்று வேட்டையாடி வருகிறது. இதுவரை 8 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டிருந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை பரைச்சின் தெப்ரா கிராமத்திற்குள் புகுந்த ஓநாய்கள் 2 பெண்களை தாக்கியதுடன் தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தையை கடித்துக் கொன்றுள்ளன. उसका ये रहता है कि 5-6 दिन के बाद वो अपनी एक्टिविटी शुरू करता है, तो इस वजह से वो अलग गांव है। मुझे जल्दी उम्मीद है कि बाकी भी पकड़ लिया जाएगा। 2 जो हमारे अधिकारियों ने दिया है, आपने जो बताया है, तो उसको फिर से वेरीफाई करवा लेते हैं। உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு கிராமங்களில் பீதியை ஏற்படுத்தியுள்ள ஓநாய்களை பிடிப்பதற்காக மாநில அரசு ஆபரேஷன் பேடியா திட்டத்தை செயல்படுத்தி 4 ஓநாய்களை பிடித்துள்ளது. மேலும் 2 ஓநாய்களை ட்ரோன் மூலம் கண்டறிந்து பிடிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் வெவ்வேறு கிராமங்களை குறிவைத்து ஓநாய்கள் வேட்டையாடி வருவதால் கொந்தளித்துள்ள உள்ளூர் மக்கள் அரசு அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதே ஓநாய்கள் வேட்டை தொடர காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே ஆட்கொல்லி ஓநாய்கள் தாக்குதலுக்கு உள்ளான இடங்களுக்கு கூடுதல் அதிகாரிகளை அனுப்பும்படி வனத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.